பாண்டியன் ஸ்டோர்ஸ். கல்யாணம் நின்ன உடனே எல்லாரும் ஷாக் ஆகி நிக்கிறாங்க. மாப்பிள்ளையோட அம்மா வந்து, "கடவுளே! என் புள்ளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனா அதையே நீ நடத்தி தர மாட்டேங்கிறன்னு" அழுகுறாங்க. அப்படி இவன் என்னதான் தப்பு பண்ணிட்டான்? ஈ எறும்பு கூட துரோகம் பண்ண மாட்டேன்னு புலம்புறாங்க. கூட்டத்துல இருந்த எல்லாரும். ஆம், பொண்ணு வீட்டுக்காரங்கள சும்மா விடக்கூடாது. அவங்களுக்கு புடிச்சு கேட்டே ஆகணும் அப்படின்றாங்க. அதுல ஒருத்தவங்க, "இப்ப கூட சும்மா ஒண்ணும் கெட்டு போல. நம்ம போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் குடுக்கலாம்னு" சொல்றாங்க. என் தம்பி வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு கோமதி அக்கா ரொம்ப அழுது புலம்பி வருந்துறாங்க. மாப்பிள வந்து, "இந்த மாரி நான் தான் கல்யாணமே வேணான்னு சொன்னனே, ஏன் இப்படி பண்றீங்கன்னு" சொல்லி அவரும் ஃபீல் பண்றாரு. எல்லாருமே சோகத்தோட உச்சகட்டத்துக்கு போயிட்டாங்க. ரொம்ப வருத்தப்படுறாங்க. கல்யாணத்த நிறுத் கல்யா கல்யாணத்த நிறுத்திட்டு அந்த உறுப்பு பூரா ஒண்ணுமே தெரியாத மாரி வராங்க. வந்த உடனே, "என்னம்மா கல்யாணம் நின்னு போச்சா?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அதுக்கு கூட்டத்துல இருக்கவங்க, "யாருக்கும் எதுவும் தெரியாத மாரி ஆக்ட் பண்றீங்களா? நீங்க தான் கல்யாணத்த நிறுத்திங்கன்னு" சொல்லி சண்டை போடுறாங்க. கூட்டத்துல இருந்த ஒருத்தர் வந்து, பொண்ணு வீட்டுக்காரங்க என்ன நெனச்சாங்கன்னு தெரியல. கல்யாணமே வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றாரு. அந்த பாட்டியோட அண்ணன் வந்து, "என்ன தங்கச்சி இங்க என்ன நடக்குது?" அப்படின்னு கேட்குறாரு. அப்போ வந்து, "யார் செஞ்ச பாவமோ என்னவோ தெரியல. என் புள்ள கல்யாணம் நின்னு போச்சு" அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுது வருந்துறாங்க. அந்த வந்தவங்கள்ல ஒருத்தர் என்ன சொல்றாரு, இந்த மாரி கல்யாணம் நின்னதுக்கு காரணம் அந்த கோமதியோட புருஷன் தான். அவரு ஒருத்தன இழுத்துட்டு வந்தீங்களே அவன் தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவன் பையன் டென்ஷன் ஆவுறான். திட்டினதுக்கு, இல்ல இவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அவங்களே சமாளிக்கிறாங்க. வந்தவங்க எல்லாரும் சும்மா பேசி பேசி எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துறாங்க. உங்கள பார்த்தா ஆறுதல் சொல்ல வந்த மாரி தெரியல. வெந்த புண்ணுல வேல பாய்ச்ச வந்த மாரி இருக்குன்னு கோமதி அக்கா சொல்றாங்க. பாட்டி, இதெல்லாம் நான் பார்க்கறதுக்கு ஏன் உயிரோட இருக்கணும்? நான் போய் சாக போறேன்னு சொல்லிட்டு ஓடுது. வந்தவங்க, அவனுக்கு நாங்க கல்யாணத்த நடத்தி வைக்கிறோம். இப்ப நடக்கும் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஒரு அக்கா கூட்டத்துல இருந்து, ஆமா நீங்க கல்யாணம் நடத்தி வைக்கிறேன்னு சொல்லுவீங்க. அப்புறம் வந்து வீட்டோட மாப்பிள்ளையா வந்துருங்கன்னு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லுது. இந்த மேடையில பழனிக்கு நீங்க கல்யாணம் முடிவு பண்ணியிருந்தா அது நடக்கும்னு சொல்றாங்க. ஆனா அது எப்படின்னு தான் தெரியல. வந்தவங்க கூட்டத்துல ஒவ்வொருத்தரும் ஒரு மாரி குழப்பி குழப்பி பேசுறாங்க. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அப்படின்னு ஒரு கூட்டம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. பழனி சொல்றாரு, "வேணாம். எனக்கு கல்யாணமே வேணாம். நான் இப்படியே இருந்துட்டு போயிடுறேன் கடைசி வரைக்கும்" அப்படின்னு சொல்றாரு. "என்ன தயவு செஞ்சு விட்டுருங்க" அப்படின்றாரு. ஆனா அவங்க கேட்கறதா இல்ல. "இல்ல உனக்கு கல்யாணம் பண்ணியே ஆகணும்" அப்படின்னு ஒரு முடிவோட தான் இருக்காங்க. குறிச்ச தேதியில, குறிச்ச முகூர்த்தத்துல உனக்கு கல்யாணம் நடக்குன்னு சொல்றாங்க. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அண்ணனுங்கலாம், "இப்ப என்னடா உருகி உருகி பேசுறீங்க? இவ்வளோ நாளா இல்லாத பாசம் எப்புட்றா இப்ப பாசம் வந்துச்சுன்னு" அந்த அம்மா கேட்க, பழனிக்கு கல்யாணம் நடக்கும்னு எழுதி வச்சிருந்தா, அது இன்னைக்கே நடக்கும்னு சொல்லி பழனியோட அண்ணனுங்க எல்லாரும், "டேய் பழனி போய் ஸ்டேஜ்ல உட்கார்றா" அப்படின்றாங்க. அதுக்கு அந்த பாட்டி, "வேணாம் வேணாம் என் பையனுக்கு வேணாம். இதுக்கப்புறம் என்னால ஒரு விஷயத்த தாங்க முடியாது. எதனா பண்ணி வைக்காதீங்கன்னு" சொல்லி அழுவுறாங்க. "இன்னும் 15 நிமிஷத்துல பழனிக்கு கல்யாணம் நடக்கும் அத்தா" அப்படின்றாரு அண்ணன். பழனி, "எனக்கு கல்யாணம் வேணாம். நான் போறேன்றாரு." அதுக்கு அந்த ஆத்தா, "இரு நல்லது நடக்குதா பார்க்கலாம்" அப்படின்றாரு. அதுக்கு பழனி சொல்றாரு, "இல்ல என் மச்சான வந்து அவமானப்படுத்துறாங்க. அப்ப எனக்கு வேற எதனா பண்ணிடுவாங்க" அப்படின்னு சொல்லி பயப்படுறாரு. அதுக்கு அந்த ஆத்தா சொல்லுது, "எனக்கு வயசாயிருச்சு. உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும். இருடா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்" அப்படின்னு சொல்றாங்க. "உன் அண்ணனுங்கலாம் போயிருக்காங்க. கொஞ்சம் பொறுமையா இருப்பா. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்" அப்படின்றாங்க. போனவங்க ஒரு பொண்ண கூட்டிட்டு வராங்க. போயிட்டு வந்தவங்க பார்த்தா, திடீர்னு மாரியோட சித்தி பொண்ணு சுகன்யாவ கூட்டு வந்திருக்காங்க மணக்கோலத்துல. மாரிக்கு ஒரே அதிர்ச்சி. என் சித்தி பொண்ணு தான் இது. இவ எப்படி இங்க வந்தான்னு சொல்லி ஒரே குழப்பத்துல நிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, "இது மாரி சித்தியோட சின்ன பொண்ணு. இது பேரு சுகன்யா. இது ஏன் இங்க வந்திருக்குன்னு தெரியலன்னு" முழிக்கிறாங்க எல்லாரும். வந்தவங்க சுகன்யாவ கூட்டு வந்திருக்காங்க. அது வந்து மாரியோட சித்தி பொண்ணுன்றத உண்மையும் அவங்கள, "நாங்க ஒண்ணும் உண்மைய மறைக்கல. பொய் பொய் சொல்லல" அப்படின்னு சொல்லிட்டு, "நாங்க உண்மைய சொல்றோம்ன்னு" சொல்லி சொல்லிடுறாய்ங்க. திடீர் திருப்பம் என்னன்னா, அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்கு போல. கல்யாணம் ஆயிட்டு 1 மாசம் தான் போயிட்டு வாழ்ந்திருக்கு. அதுவும் பார்த்தா சரியா வாழல. அதுக்குள்ளேயே பார்த்தா டைவர்ஸ் ஆகி வந்துருச்சு. 8 வருஷமா சும்மா தான் இருக்குன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்றாங்க. இந்த பொண்ண அவன கட்டிக்க சொல்லுங்க பழனி அப்படின்னு சொல்றாங்க. அந்த புள்ள கல்யாணமே வேணான்னு தான் சொல்லிட்டு இருந்தது. நாங்க தான் பேசி கீசி கூப்பிட்டு வந்திருக்கோம். அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய ஏற்படுத்தி தரணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆத்தா கிட்ட, "ஏற்கனவே கல்யாணம் ஆன பொண்ணு தம்பி கட்டி வச்சு ஏமாத்திருவோம்னு நினைக்காதீங்க. ரொம்ப நல்ல பொண்ணு, குடும்ப பொண்ணு" அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்றாங்க. பழனி எப்படி நம்மளுக்கு முக்கியமோ, அதே மாரி மாரியோட தங்கச்சியும் முக்கியம்னு சொல்றாங்க. 2 பேருக்கும் வேற வேற வாழ்க்கைய அமைச்சு குடுக்கறதுக்கு பதிலா ஒரே வாழ்க்கை அமைச்சு குடுத்தா வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். வாழ்க்கை மிகப்பெரிய பூந்தோட்டமா இருக்குன்னு அவங்களால முடிஞ்ச வரைக்கும் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. வந்தவங்க ஆல்ரெடி முடிவு பண்ணி தான் கூட்டு வந்திருப்பாங்க போல. அந்த பொண்ண எப்படியாவது இவனுக்கு கட்டி வச்சிரணுன்ட்டு. ஆனா பழனி வந்து, "எனக்கு கல்யாணம் வேணாம். என்ன இது பண்ணாதீங்க. எனக்கு தேவையில்ல" அப்படின்னு சொல்லி கிள்ளி ஏதோ நழுவ பார்க்குறாரு. "ஆத்தா, நான் பழனிக்கு துரோகம் பண்ண மாட்டேன். அவனுக்கு நல்லதா நினைப்பேன் அப்படின்னு நீ நம்புனா, நீ அவன கல்யாணம் பண்ணிக்க சொல்லு" அப்படின்னு சொல்லி நடிக்கிறாரு அண்ணங்காரன். ஆத்தா என்ன சொல்லுது, "பழனி, அண்ணங்க வந்து நம்மளுக்கு கெட்டது நினைக்க மாட்டாங்க. நீ இந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க" அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அவங்க மாப்பிள்ளைகிட்ட, "மாப்பிள்ளை, நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் பழனிக்காக போராடுனீங்க. உங்களால முடியாம போச்சு. பரவால்ல. நீங்க பழனி விஷயத்துல தலையிடாதீங்கன்னு" சொல்லி ஒரு மாரி சொல்லிருச்சு. அது மாப்பிள்ளைக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. "நீ மட்டும் ஓகே சொல்லலன்னா நான் செத்துருவேன்" அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா மிரட்டுறாங்க பழனிய. பழனி ஷாக் ஆகி நிக்கிறாரு. பழனி கையெடுத்து கும்பிடுறாங்க. "தயவு செஞ்சு கல்யாணத்துக்கு சம்மதிடா. சம்மதம் சொல்றா" அப்படின்னு சொல்றாங்க.
"இந்த பாருப்பா பழனி, அம்மா இதுவரைக்கும் உன்கிட்ட கடைசி ஆசையுமே எதுவுமே கேட்டதில்ல. கடைசி ஆசையா கேட்குறேன். தயவு செஞ்சு ஒத்துக்க பழனி" அப்படின்னு சொல்லி கெஞ்சி அழுவுறாங்க. எல்லாரும் சொல்லி அழுத உடனே, அந்த அம்மாவும் "என்னுடைய கடைசி ஆசை இது, தயவு செஞ்சு சொல்றா" அப்படின்னு சொன்ன உடனே பழனி அழுவுறாரு. அழுதுட்டு "இல்ல ஆத்தா, உனக்காக நான் சம்மதம் சொல்றேன். நான் சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்றாரு. ஆனா பழனியோட அண்ணனுங்க எல்லாருமே ஏதோ சூழ்ச்சி பண்ணி சாதிச்ச மாரி ஒரு மாரி சிரிச்சுட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. எல்லாரும் சம்மதிச்ச உடனே பழனியும் அந்த பொண்ணும் மணமேடையில உட்காந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தொடருன்னு போட்டிருக்காங்க. நாளைக்கு என்ன நடக்குன்னு பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.